பாக்கியலட்சுமி சீரியல். செல்வி வீட்டில் மாட்டிக்கொள்ளும் இனியா. ஈஸ்வரி சொன்ன செய்தி. கோபியின் மனமாற்றம். விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பாக்கியலட்சுமி சீரியலில் பிப்ரவரி 19ஆம் தேதிக்கான எபிசோடில் இனியாவும் செல்வியின் மகன் ஆகாஷும் காதலிக்கும் விஷயத்தை இருவரும் மனப்பூர்வமாக பகிர்ந்து கொள்கிறார்கள். அதே நேரத்தில் செல்வி வீட்டிற்கு இனியா சென்ற நிலையில் அங்கு பிரச்சனை. இன்றைய எபிசோட் ஆரம்பத்தில் பாக்கியா தன்னுடைய ரெஸ்டாரண்டில் எழில் படப்பிடிப்பு விழாவில் அவர் பேசியதை டிவியில் ஓடவிட்டுகிறார். திரும்ப திரும்ப அதுவே வந்து கொண்டு இருப்பதை பார்த்து செல்வி ரிமோட்டை எடுத்து மாற்றப் போகிறார். ஆனால் பாக்கியா அதை தடுத்து விடுகிறார். அங்கு வரும் கஸ்டமரிடம் தன்னுடைய மகன்தான் இது, எனது பெயரை தான் இந்த படத்திற்கு வைத்திருக்கிறான் என்று பெருமையாக பேசி கொண்டிருக்கிறாரை பார்த்து அக்கா கண்ணுப்பட போகுதுன்னு என்று சொல்ல, அதற்கு பாக்கியா அதெல்லாம் இல்லை, என்னுடைய மகன் பட்ட கஷ்டத்திற்கு இப்பதான் பலன் கிடைக்கிது, அதை நான் பார்த்து சந்தோஷப்படணும்னு சொல்லி கொண்டு இருக்கிறார். தொடர்ந்து ஈஸ்வரி கோபியிடம் பாக்கியாவுடனும் பேச வேண்டும்னு 2 பேர்த்தையும் அமர வைக்கிறார். செலியன் ஜெனியின் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு அங்கே போயிட்டான், அங்கே ஆம்பளை துணை இல்லைன்னு அவனை அங்கேயே வச்சுக்க போகிறாங்கன்னு ஈஸ்வரி சொல்கிறார். அதை கேட்டு பாக்கியா அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பில்லை, அவங்க அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க, நீங்கள் வேண்டாததெல்லாம் கற்பனை பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு பாக்கியா சொல்கிறார். பிறகு பாக்கியா செலியனுக்கு எங்கே விருப்பமோ அங்கே இருக்கட்டும், இதனால இப்போ என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறார். உன் பையன் மீது உனக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லையா? உன்னுடைய கட்டுப்பாட்டில் வைக்கணும்னு கொஞ்சம் கூட உனக்கு நினைப்பில்லையான்னு திட்டிகிட்டு இருக்கிறார் ஈஸ்வரி. அதற்கு பாக்கியா, கண்டிப்பாக நான் அப்படியெல்லாம் நினைக்க மாட்டேன், அவங்க வாழ்க்கையை அவங்க வாழணும், என் பிள்ளைங்க என்பதற்காக நான் அவங்கள என்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்புறார் பாக்கியா. பாக்கியா சொன்னதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஈஸ்வரி கோபியுடன் அதை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறார். அதற்கு கோபி, பாக்கியா சொல்கிறது சரிதான், அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துக்கணும், அவங்கெல்லாம் பெரிய பசங்களாக ஆயிட்டாங்க, அவங்களை நாம இழுத்து பிடிச்சி நம்ம கைக்குள்ளே வச்சுக்க கூடாதுன்னு கோபி சொல்கிறார். மறுபக்கத்தில் ஆகாஷ் வீட்டிற்கு இனியா போகிறார். அங்கு ஆகாஷ் இனியாவை பார்த்ததும் முதலில் பயப்படுகிறார். யாராவது பார்த்தா தப்பாக போயிடும்னு சொல்ல, அதற்கு இனியா, உனக்கு புத்தகத்தை தான் வாங்கிட்டு வந்தேன், வேற எதுவும் இல்லை என்று சொல்லி புத்தகத்தை கொடுக்கிறார். அதை வாங்கியதும், இந்த புத்தகம் வாங்குவதற்கு 2000-3000 ஆகுமே, நீ அதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் என்று ஆகாஷ் கேட்க, என்னுடைய அம்மா எனக்கு பாக்கெட் மணி கொடுத்ததில் தான் நான் சேர்த்து வச்சு உனக்காக வாங்கினேன்னு சொல்கிறார். அந்த நேரத்தில் செல்வி வீட்டுக்கு வர்றார். அதனால் இனியா ஒளிந்து கொள்கிறாள். செல்வியை கண்டதும் ஆகாஷ் பயத்தில் நடுங்க, என்ன நடந்தது என்று செல்வி விசாரிக்க, ஆனால் ஆகாஷ் உண்மையை மறைத்து விடுகிறார். நான் போனை எடுக்க வந்தேன் என்று செல்வி சொல்லி பிறகு போனை எடுத்துட்டு கிளம்புகிறார். இனியா சொல்றா, நாம 2 பேரும் காதலிக்கிற விஷயத்தை எப்பதான் வீட்டில் சொல்ல போறோம்னு தெரியல என்று சொல்லி கொண்டிருக்கிறார். பிறகு வீட்டிற்கு கிளம்புகிறார். இறுதியாக எழில் வீட்டில் உள்ள எல்லோரையும் அழைத்து ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும், அது சர்ப்ரைஸ் என்று எல்லோரையும் உட்கார வைக்கிறார். என்னவா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் பேசி கொண்டிருக்கும்போது ஈஸ்வரி, எழில் நினைத்த மாதிரி படம் பண்ணிட்டான், இனி அமிர்தாவும் எழிலும் ஒரு குழந்தையை பெத்தெடுக்க போகிறோம் என சொல்ல போகிறான், அதுவாகத்தான் இருக்கும் என்று சொல்லி கொண்டிருக்கிற. இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது.